பிக் பாஸ் சீசன் 8 கோட்டிங் அலைன்ஸ் பார்த்தலாம். சௌந்தர்யா தான் மாஸ் சம்பவம் பண்ணுறாங்க. முதலிடத்தில் இருக்காங்க. அவங்கள யாரும் நெருங்கவே முடியல அப்படின்னு தான் சொன்னோம். ரணவ் கூட வந்து பின்னாடி துரத்திக்கிட்டே வந்தவன் வந்து ஜெஃப்ரியை வந்து முந்திட்டான், தீபக் வந்து முந்திட்டான், ஜாக்லினை வந்து முந்திட்டான். ஆனால் சௌந்தர்யா வந்து முந்த முடியல. அவங்க 2 பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 ஓட்டு வந்து முன்ன பின்னா இருக்குது. இந்த ராணவ் அப்படிங்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா கடகடன்னு ஓட்டு வந்து இவ்வளோ ஓட்டு வந்துருச்சுங்க. அது யாரோட ஓட்டு அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து ராணவுக்கு வந்து ஓட்டு போட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே வந்து போடுங்க. நான் முத்துக்குமரன் ஃபேன்ஸு, ஆனால் இந்த வாரம் நான் ராணவுக்கு வந்து ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த ஓட்டை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ராணவ் பெரிய பிளேயரு அப்படிங்கிற மாதிரி அது வந்து கணக்காகி போயிடும். ஏன்னா ராணவ் அப்படிங்கிற வந்து ஏதோ சௌந்தர்யா எடுத்து பேசிட்டேன் அப்படிங்கிறனாலேயே வந்து முத்துக்குமரன் செம்பலாம் வந்து ராணவுக்கு இந்த வாரம் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் உண்மையாலுமே முத்துக்குமரன் ஃபேன்ஸாக இருந்து இந்த வாரம் மட்டும் நீங்கள் ராணவுக்கு போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சௌந்தர்யா தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடு இப்போ பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு சண்டை வருது, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அதுக்குள்ளே நம்ம பேசுகிறதுக்கு ஏதாவது கண்டென்ட் இருக்குது, அந்த கேமை ஒழுங்காக விளையாடுறாங்க, மூஞ்சுக்கு நேராக பேசுகிறாங்க, அந்த பிக் பாஸ் கேமை புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறாங்க அப்படின்னா அது சௌந்தர்யா மட்டும்தான். எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறது, விசாலெலாம் போட்டு புழக்கிறது, முத்துக்குமரனாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ராணவாக இருந்தாலும் சரி, தீபக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் வந்து அடித்து திம்சம் பண்ணுறது வந்து நம்ம சௌந்தர்யா அவர்கள் தான். அதனால தான் மக்கள் கொண்டு போய் முதல் இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. ஓட்டுகள் வந்து 91,898, கிட்டத்தட்ட 20% ஓட்டுகள், 91,000 சில்லரை வந்து ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. செம மாசம் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் ஏன் நான் வந்து ஜெஃப்ரி எலிமினேஷன் அப்படின்னு சொல்லி போட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த ஜெஃப்ரி அப்படிங்கிற விஷால் 2.0 வருவான் போல இருக்குது. விஷாலோட அடுத்த வருஷம் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணா, விஷாலோட சேர்ந்துக்கிட்டு சௌந்தர்யா வந்து ரொம்ப மார்க் பண்ணி சௌந்தர்யா குரலை எடுத்து அவ்வளோ கேவலமாக வந்து அந்த பாட்டெல்லாம் பாடி பண்ணான்ல. இப்போ அதே ஜெஃப்ரி என்ன பண்ணுறான் அப்படின்னா சௌந்தர்யாட்ட வந்து உட்காந்துட்டு விஷாலை பற்றி குறை சொல்லிருக்கான், விஷாலை பற்றி, அருணை பற்றியும். அப்போ இவன் யார், என்ன மாதிரியான ஒரு கேவலமான ஒரு பிறவி கொண்டவன்? ஃபஸ்ட்டு விஷாலோட 2.0 இருக்கான். விஷாலுக்கு எல்லா கார்டும் கொடுக்கணும், அதே மாதிரி வந்து ஜெஃப்ரிக்கு எல்லா கார்டும் வந்து கொடுக்கணும். ஜெஃப்ரியை வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் நம்ம சொல்லலை. பாவம் என்னென்னா அவனுடைய பேக்ரவுண்டை பார்த்தா நம்ம அதை வந்து இது பண்ண வேண்டியிருக்கு. இப்போ விஷால் அப்படிங்கிற எச்சக்கலையெல்லாம் நம்ம வந்து விட்டு வெளுக்கலாம். ஏன்னா அவன்லாம் எலைட் குரூப்பு, இவன்லாம் அடிமட்டத்திலிருந்து மேலே வர்றான். அப்படி மேலே வரும்போது நக்கல் என்ன வேண்டி கிடக்குது அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி. நீ எதுக்குடா ஒரு பெண்ணை நக்கல் பண்ணுற? இப்போ சௌந்தர்யாவாக இருக்கட்டும், முத்துக்குமரனாக இருக்கட்டும், ஜாக்லினாக இருக்கட்டும், இவங்க 3 பேர் எப்படி கேம் விளாட்றாங்கன்னா அந்த கேமுக்குள்ளே அந்த என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வச்சு அடிக்கிறாங்க. ஜாக்லின்லாம் அப்படி தான், பர்சனலாக பேசாது. அப்படியே அந்த பாயிண்ட் கேமில் என்ன நடந்துச்சு, இதையே அப்படி சொன்னால் கேட்கும். அதே மாதிரி தான் சௌந்தர்யா, அதே மாதிரி தான் முத்துக்குமரன். ஆனால் அந்த கேமை விட்டுட்டு ஒரு நக்கல் மயிர் பண்ணுறாங்கல்ல, ஒரு நக்கல், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஷால்டே நம்மளுக்கு பிடிக்காத விஷயம், ஜெஃப்ரிட்டே நம்மளுக்கு பிடிக்காத விஷயம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி வந்து ஜெஃப்ரிக்கு ஒரு கரெக்டான செருப்படி கொடுத்தா தான் அவன் அடங்குவான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 3ஆவது இடத்துல வந்து ஜெஃப்ரி இருக்கான். 12.63% ஓட்டுகள், 58,000 ஓட்டு வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் தீபக் இருக்கார், 9.97% ஓட்டுகள், 40,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜாக்லின் இருக்காங்க, 9.7% ஓட்டுகள், 45,057 ஓட்டு. ஜாக்லின் வந்து வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா தீபக் தீபக்கெலாம் வர மாலை இடத்துல இருக்க இதே இல்லை, கண்டென்ட்டே கொடுக்கல, அவரெல்லாம் அதுக்கு தகுதியே இல்லை. அதே மாதிரி ஜெஃப்ரியெல்லாம் வந்து 4ஆவது இடத்துல 3ஆவது இடத்துல இருக்க தகுதியே இல்லை. ஜாக்லின் தான் இருக்கணும் 2ஆவது இடத்துல. ஆனால் வந்து ஜாக்லின் 3ஆவது இடத்துலையாவது இருக்கணும். என்ன பண்ணுறது, அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரஞ்சித் இருக்கார், 7.31% ஓட்டுகள், 33,988. ரஞ்சித் பார்த்தீங்களா சேஃப் கேம் ஆடிட்டே இருந்துடுவார் போல இருங்க கடைசி வரையும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் சத்யா வந்து 6.6% ஓட்டுகள், 28,158. இது மீதியெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு வைங்களேன், மீதி 4 பேரும். இதில் ரியா தான் இந்த வாரம் எலிமினேஷன் ஆகிறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இது ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.